ஹாய் ஆல் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு ஹைனிக் ப்ளவுஸில் பேக் டிசைன் வந்து தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி இந்த டிசைனில் அந்த பார்டரை வச்சு நம்ம ஒரு டிசைன் பண்ண போகிறோம். அது நான் வந்து ஷூட் பண்ணுற ஐடியா இல்லை, அதனால் வந்து அந்த பார்டர் வந்து சென்டரில் 1/2 இன்ச் வந்து ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற மாதிரி சென்டரில் ஒரு கோடு போட்டுட்டு ரைட் ஹேண்ட் சைடு 1/2 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் இருக்கிற மாதிரி சென்டரில் வந்து அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து மெயின் டிசைன் வரும். அதே மாதிரி அந்த ஈவனாக வந்து 1 இன்ச் டிஸ்டன்ஸில் வந்து ஒரு சாக் மார்க்கிங் வந்து போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம அந்த போட்லீஸ் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு ரைட் ஹேண்ட் சைடு வந்து இன்னொரு பார்டர் வந்து அட்டாச் பண்ணலாம். இப்போ வந்து நான் போட்லீஸ் தைக்கிறேன். இதுக்கு போட்லீஸ் தைக்கும்போது யூஸ்வலாக கைட் மாற்றிட்டு தைப்பாங்க. நான் வந்து இந்த டபுள் சைட் ஃபூட்டர் இருக்கும் இல்லையா, அதுலேயே தான் தைக்கிறேன். இன்கேஸ் நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா கைட் வந்து சிங்கிள் ஃபூட்டர் வந்து மாற்றிக்கோங்க. இதுலேயே தைக்கும்போது நம்மளுக்கு இன்னும் ஸ்டிஃபாக அழகாக வந்து கிடைக்கும். ஆனால் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸும் ப்ராக்டிஸும் இருந்ததுன்னா உங்களால் வந்து ஈஸியாக பண்ண முடியும். இப்போ வந்து அந்த 1 இன்ச் கேப்பில் நம்ம வந்து லைட்டாக கைடு தூக்குன மாதிரி அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன். அதே மாதிரி ஒரு சைடு வந்து ஃபேப்ரிக் மேலே அந்த க்ரிப்பாக வந்து ஹோல்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா அந்த சுருக்கம் மாதிரி வந்துடும். ஸோ நம்மளுக்கு வந்து அந்த டிசைன் வந்து பார்க்குறதுக்கு அந்த அளவுக்கு வந்து நல்லா இருக்காது. இந்த மாதிரி போட்லீஸ் செய்யும்போது எப்பயுமே வந்து கான்ட்ராஸ்ட் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ ப்ளவுஸ் வந்து இங்கே வந்து பிளாக் இருக்குன்னா நான் வந்து சாரியில் இருக்கிற துணியை வந்து கட் பண்ணி அந்த போட்லீஸ் வந்து செஞ்சுருக்கேன். அந்த போட்லீஸ் வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டிச் வந்து கொஞ்சம் தள்ளின மாதிரி, இப்போ ஆல்ரெடி தைச்சிருக்கோம் இல்லையா, அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் தள்ளி நல்லா பதிகிற மாதிரி அந்த போட்லீஸ் வந்து ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கலாம். இன்னும் நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக வந்து நல்லா ஃபிக்ஸ் ஆகிடும். அதே மாதிரி அந்த இன்னொரு பார்டர் வச்சு தைக்கும்போது டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அந்த தையல் போட்டு அதில் ஒட்டின மாதிரியே வந்து நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ தச்சு முடிச்சுட்டு இப்போ வந்து அந்த எக்ஸ்ட்ராஸ் துணி இருக்கு இல்லையா, அந்த துணியை மட்டும் கட் பண்ணலாம். ப்ளவுஸை கட் பண்ணிட்டோம்னா டோட்டலாக நம்ம பண்ண ஒர்க்கே ஸ்பாயில் ஆகிடும். கரெக்டாக இந்த மாதிரி திருப்பிட்டு இந்த சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு துணி கட் ஆகாமல் கட் பண்ணிடலாம். இந்த மெத்தடில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்டர் இருக்கு இல்லையா, அந்த பார்டரையும் அதே மாதிரி 1/2 இன்ச் வந்து தள்ளி தான் ஃபஸ்ட்டு பார்டரே ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். 1/2 இன்ச் வந்து குறைஞ்சிருக்கும். 2 பார்டரும் ஒரே வித்தில் இருக்கணும். அதே மாதிரி அந்த சைடு 1/2 இன்ச் வந்து மடித்து அந்த போட்லீஸ் மேலேயே வச்சு நல்லா கரெக்டாக பிடிச்சிட்டு ஒரு சைடு வந்து கொஞ்சம் இழுத்திங்கன்னா உங்களுக்கு தைக்கும்போது ஈஸியாக இருக்கும். போட்லீஸ் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் வந்து ஸ்டக் ஆகும் தைக்கும்போது. இந்த மாதிரி ஆகாமல் லைட்டாக வந்து அந்த சைடு இழுத்துட்டு இந்த சைடு வந்து அப்படியே தள்ளினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து தைச்சி முடிச்சிடலாம். இப்போ வந்து 2 சைடுமே பார்டர் வந்து கரெக்டாக வித்து செக் பண்ணிவிட்டு வந்து நீங்கள் மடித்து தைச்சிக்கோங்க. மடித்து தைச்சா நம்மளுக்கு வந்து சிம்பிளாக சூப்பராக வந்து ஒரு டிசைன் வந்து ரெடி ஆகிடும். ரொம்பவே ஈஸியாக அந்த டிசைனை வந்து நீங்கள் முடிச்சிடலாம். இந்த மாதிரி டிசைன் வந்து எல்லா இதுக்குமே சாரீஸ்க்குமே வந்து நீங்கள் பட்டு சாரீக்கும் வந்து போடலாம். நார்மலாக வருவீங்க சில்க் காட்டன் அப்படி இல்லைன்னா பார்டர் வச்ச சாரீஸ்க்கும் வந்து இந்த டிசைன் வந்து நல்லாவே ஆப்டாக வந்து சூப்பராக சூட் ஆகும். அதே மாதிரி எல்லா ஏஜ் இருக்கவங்களுமே வந்து இது யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் நல்ல ஒரு ட்ரெண்டியான டிசைன் மாதிரியும், இன்கேஸ் வயசானவங்க போடுறதா இருந்தாலும் ஒரு மினிமல் டிசைன் இருக்கிற மாதிரியும் ரொம்பவே அழகாக வந்து உங்களுக்கு சூட் ஆகும். இந்த டிசைன் வந்து உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். புதுசாக நம்ம சேனல் யாராவது பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.